ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க நான் போடுறது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சரியா? இன்றைக்கி சூர மீனை வச்சு நாம் ஒரு மீன் குழம்பு செய்வது அப்படின்னு காமிச்சு தர போகிறீங்க. ஸோ அதுக்கு மீனை ஃபஸ்ட்டு நல்லா வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான மசாலா தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பெரிய சீரகம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்க. மிளகு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெரிய சீரகம் எடுத்துருக்கீங்க, 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சரியா? இப்போ நாம் இந்த தேங்காய் மசாலா எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாம். மீன் குழம்புக்கு நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாங்க. புளியை பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க. இதை நாம் வடிகட்டி எடுத்து மீன் குழம்புல சேர்க்கலாம். மசாலாவை நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. மீனில் சேர்க்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு அதிகம் கம்மி அதுக்கேற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி வடிகட்ட சுடுதலில் அதை சேர்க்கலாம். கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மறந்துட்டேங்க, நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சரியா? நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சுவைக்கு. அடுப்பில் வச்சுட்டோங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நாம் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய், முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்க்கலாம். குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சூர மீன் குழம்பு. நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மசாலா எல்லாம் கரெக்டாக எடுங்க. நல்ல மிளகு, பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணுங்கள். சூர மீன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிடும்போது. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சியாச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சுங்க. கரண்டியை வச்சு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. மீனெல்லாம் நல்லா வேகணும். நாம் போட்ட ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்கும். சரியா? ஸோ நல்லா மீன் குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. வாசனையும் நல்லா வருது. நான் சொன்னது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் சூர மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு அசத்தலாங்க. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்க. நாம் போட்ட மீனெல்லாம் நல்லா வெந்தாச்சு. ஸோ குழம்பு கொஞ்சமாக வற்றட்டும். வற்றின பிறகு நாம் கடைசியாக ஒரு தாளிப்பு சேர்க்கலாம். தாளிப்பு சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மீன் ரொம்ப சத்தான ஒரு பொருள். சரியா? ஸோ மீன் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. தாளிப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சிவப்பு வரமிளகாய் சேர்த்துருக்கீங்க. ஸோ இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் குழம்புல சேர்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. நாம் போட்ட மசாலா சைடில் தனியாக பிரிஞ்சு வச்சு பார்த்தீங்களா? மீன் குழம்பு ரெடிங்க. இப்போ இதில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை சேர்க்கலாங்க. கடைசியாக தாளிப்பு சேர்த்துட்டோங்க. அவ்வளோதாங்க. மீன் குழம்பு ஈஸியான முறையில் செஞ்சு காமிச்சு தந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க.